Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோல நாம load with piping thread எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. And piping thread அப்படிங்கிறது இதுதான். இந்த மாதிரி நூல் கண்டு மாதிரி கிடைக்கும். இந்த threadல பாத்தீங்கன்னா முனையில கொஞ்சம் ஃபுல்லா பிசுறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராம இருக்கணும்னா ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணுங்க. க்ளூ எடுத்துக்கோங்க. அது உங்க விரல்ல கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. அதனால உங்களுக்கு அந்த நூல் முன்னாடி பிரிஞ்சு இருக்காது. எப்பவுமே கரெக்ட்டா இந்த கோடு அளவெடுத்து நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா கூட என்ன பண்ணனும்னா பிரிஞ்சு வராம இருக்கணும்னா கொஞ்சமா ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டிஃபா நின்னுடும். and கட் பண்ண இன்னொரு முனையை கூட பாருங்க. அப்படியே விட்டுட்டோம்னா இப்படி பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். இதையும் இந்த மாதிரி கொஞ்சமா கட் பண்ணி க்ளூ வச்சு ஒட்டி விட்டுட்டீங்கன்னா அது பிரியாம அப்படியே இருக்கும். இப்போ ஸ்டிட்ச்க்கு போலாம் வாங்க. பிகினர்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு பைப்பிங் த்ரெட்டை கொஞ்ச நேரம் ஒட்டி காய விட்டுடுங்க. ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணலாம். இப்போ இது காஞ்சிருச்சு. நான் நார்மல் சீவிங் த்ரெட்டும் நம்பர் 14 நீடலும் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்த ஜிக்ஸாக் ஸ்டிச் இங்கே அப்ளை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். டைரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நூல் கண்டிப்பாக பிசுறு வரும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட்டு முடிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த சீவிங் த்ரெட்டில் ஒரு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நாம் பிகினர்ஸ்ன்றதால உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே நூலில் ஒர்க் பண்ண வராது. ஸோ இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக கோடு போட்டு வச்சுக்கோங்க. அதை ஒட்டின மாதிரியே கோடு போட்டுக்கோங்க. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளாட் லோடிங் எந்த மாதிரி பண்ணோமோ அதே மெத்தட் தான் இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃப்ளாட் லோடிங் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்துட்டு இதை பண்ணுங்கள். கீழ் நோக்கி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சைடில் ஒரு லாக் போடுறோம். நாம் வரைஞ்சிருக்க அந்த கோடு மேலே மட்டும்தான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், கோட் மேலேயே தான் நாம் ஸ்டிச்சும் போடுறோம், லாக்கும் போடுறோம். கீழே இருக்கிற அதே கோடு மேலே ஸ்டிச்சும் போடுறோம், லாக்கும் போடுறோம். இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் லோடிங் பார்த்துட்டு வாங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது. எப்போவுமே நம்ம பைப்பிங் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி க்ராஸான ஸ்டிச்சஸ் தான் போடணும். ஃப்ளாட் டைப்பில் 1 பார்த்துருப்போம், நேராக போட்டிருப்போம். அந்த ஸ்டிச் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இந்த ஃப்ளாட் லோடிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலன்னா நிறைய ப்ளவுஸோட நெக்லைனுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணோன்னா இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது சிங்கிள் கலராகவும் பண்ணலாம், டபுள் கலராகவும் பண்ணலாம். இன்றைக்கி நான் சிங்கிள் கலர் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டபுள் கலர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி கிராஸாக எல்லாமே ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. இதை எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு பாருங்கள். கீழே கொண்டு
இப்போது நம்ம இவ்வளோ நேரம் ஹரிசாண்டலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். முடிக்கிற நேரத்தில் வெர்டிக்கல் லைன்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கிற கோட்டில் முடிச்சுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இது ஃப்ளாட் லோடிங் பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இப்போ எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டோம். எப்போவுமே நம்ம லோடு கொடுக்கும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரிய தான் செய்யும். அதை மறைக்கிறதுக்காக ஒன்று பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சே போட்டு நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கையும் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். ஸோ இது எம்போஸ்டாக பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.